ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காலையிலே மியா குட்டி சாப்பாடு கேட்டு வந்துட்டாங்க. எனக்கு பழைய சாதம் ஊறுகாய் தான் இன்றைக்கி காலையில் சாப்பிட்றேன். லஞ்சு சிக்கன் கிரேவி பண்ணிவிட்டு சிக்கன் 65 பண்ணிவிட்டு எப்பயும் போல் பண்ணுறது தான், டிஃப்ரெண்ட்டாக எதுவும் இல்லை. எல்லாம் செஞ்சுட்டு நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செய்யலாம் சிக்கனை வச்சு அப்படின்னு நினச்சாலும் நம்ம எப்பயும் என்ன செய்வோமோ அதே தான் மைண்ட் செட் செய்கிறதுக்கு. டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறதுக்கே தோண மாட்டேங்குது. ஆட்டோமேட்டிக்காக நம்ம கை அப்படியே வந்துடுது. எப்பயும் என்ன பண்ணுவோமோ அதே மாதிரியே சிக்கனை பண்ணிடுறேன். சிக்கன் கிரேவி பண்ணிவிட்டு சிக்கன் 65 பண்ணிட்டேன் அன்றைக்கி. ஏன்னா நேற்று புதன்கிழமை எடுத்த வீடியோ இது. கொஞ்சம் லீவுனால ரிலாக்ஸாக இருக்கிறதுனால எல்லோரும் வீட்டில் இருக்காங்கன்ட்டு இந்த மாதிரி நான்வெஜ் செஞ்சாச்சு. சிக்கன் கிரேவி பண்ணிவிட்டு 65 பண்ணிட்டேன். இடையில நம்மளுக்கு எப்பயும் போல் ஒரு பிளாக் டீயை குடிச்சிட்டோம்னா தான் கொஞ்சம் எப்பயுமே குடிக்கிறது தான். மத்தியானம் சமையல் நடந்துகிட்ருக்கறனால ஒரு பிளாக் டீ. மற்ற நாள்னால் காலையிலே எல்லாம் முடிச்சிடுவோம். லீவ் நாளாக இருக்கிறதுனால கொஞ்சம் இடையில மத்தியானம் போல் ஒரு பிளாக் டீ குடிச்சிட்டே சமையல் வேலையை பார்க்குறேன். என்ன தான் வெயில் அடித்தாலும் நம்மளுக்கு அந்த சூடாக பிளாக் டீ குடிக்கிறது பழக்கம் மாறவே மாட்டேங்குது. அதை ஒரு பிளாக் டீயை குடிச்சிட்டு சமையல் வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அது மல்லித்தலை போட்டு அதை இறக்கிடலாம். அடுத்து 65 ரெடி பண்ணேன். 65 பண்ணுறதுக்கு எப்பயும் போடுறதான் உப்பு, மசால் தூள், வத்தத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கலர் பவுடர் போட்டு பரட்டி வச்சுட்டு லாஸ்ட்டாக நம்ம செய்கிற நேரத்தில் கொஞ்சம் பெப்பரும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவும் பரட்டி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் விட்டு ஃப்ரை பண்ணுவேன். ஏன்னா அந்த மீதி எண்ணெயை நான் தூர ஊற்றிடுவேன். அந்த ஆயிலை நான் யூஸ் பண்ண மாட்டேன். அதை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதனால தான் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பண்ணுவேன். மீதி எண்ணெயை தூர ஊற்றிடுவேன். ஏன்னா நம்ம இது எதுக்கும் அப்புறம் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் சிக்கன் ஃப்ரை பண்ணிவிட்டு தூர ஊற்றிடுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.